அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றும் கூட ஒரு புதிய காணொளியோடு நான் பிள்ளைகளை உங்களை சந்திக்கின்றேன். அதாவது இந்த முறை எதிர்பார்ப்பாக காணப்படுகின்ற சம்பாசனை ஒரு கலை என்ற அந்த கட்டுரை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் கேட்கப்பட்டால் எவ்வாறு விடை எழுதலாம் போன்ற அந்த தகவல்களை நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன் பிள்ளைகளே. தொடர்ந்து நாங்கள் நேரடியாக பாடத்துக்கு செல்வோம். சம்பாசனை ஒரு கலை என்னும் கட்டுரை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் கேட்கப்பட்டால் எவ்வாறு விடை எழுதுவது போன்ற அந்த விடயங்களை இப்போது நாங்கள் பார்ப்போம். சம்பாசனை ஒரு கலை என்னும் கட்டுரையை அடிப்படையாக கொண்டு 4 வினாக்கள் உங்களுக்காக நான் தந்திருக்கின்றேன். முதலாவது வினா, சம்பாசனை ஒன்றில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள். இரண்டாவது, கலைத்துவமிக்க சம்பாசனையின் அவசியம். மூன்றாவது, வரலாற்று சம்பவங்கள். நான்காவது வினா, ஆசிரியர் தான் கூற வந்த விடயத்தை வலியுறுத்த கையாண்ட உத்திகள் என்பவற்றை விளக்குக. இதுதான் அந்த வினாக்கள். இந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடை எழுதுவது? இந்த வினாக்கள், அதாவது 4 வினாக்கள் உங்களுக்காக நான் தந்திருக்கின்றேன் பிள்ளைகள். இந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடை எழுதுவது என்று நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது முதலாவது வினாவுக்கு செல்வோம். எனது அன்புக்குரிய மாணவர்களை, நீங்கள் இணைந்திருப்பது யாவும் தமிழ். தொடர்ச்சியாக நான் இங்கே வழங்குகின்ற காணொளிகளை பார்த்து உங்களை இறுதி பரீட்சைக்காக தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த காணொளிகளை பார்ப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய குறிப்பு புத்தகத்தில், அதாவது கோப்பையில் இங்கே வழங்கப்படுகின்ற தகவல்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அத்தோடு இந்த காணொளிகளை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து, அதாவது இந்த தளத்தை ஊக்கப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு முதலாவது வினாவுக்கு செல்வோம். சம்பாசனை ஒன்றில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள். அதாவது ஒரு சம்பாசனை, இருவருக்கிடையில் ஒரு சம்பாசனை உரையாடல் ஒன்று, சம்பாசனை ஒன்று இடம்பெறுகின்றது. ஆகவே இந்த சம்பாசனை, அந்த சம்பாசனைக்குள் அடங்க வேண்டிய, இடம்பெற வேண்டிய அம்சங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் முதலாவது வினை. அந்த வினாவை விளங்கி கொள்ள வேண்டும். எப்படி கேட்கிறார்கள்? அதாவது சம்பாசனை ஒன்று, அந்த சம்பாசனை ஒன்றில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் என்னென்ன காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த வினா. அதாவது ஒரு சம்பாசனை எப்படி இருக்கணும்னு கேட்டால் கலை அழகு. அதாவது ஒரு சம்பாசனை எப்படி கலைத்துவம் மிக்கதாக, கலை அழகு மிக்கதாக காணப்பட வேண்டும். ஒரு சம்பாசனை கலை அழகு மிக்கதாக காணப்பட வேண்டும். கட்டுப்பாடு, ஒழுங்கு, ஒரு நேர்த்தியாக இருக்க வேண்டும். இந்த விடயத்தை பேசுகின்றோம், இப்படித்தான் பேசுகின்றோம். ஒரு வரையறை, ஒரு ஒழுங்குபடுத்தல், கட்டமைப்பு ஒன்று, அதாவது ஒரு கட்டுப்பாடு, ஒழுங்கு காணப்பட வேண்டும் சம்பாசனையில். காலம், எந்த காலத்தில் இந்த விடயத்தை நாங்கள் பேசுகின்றோம். இடம், எந்த இடத்தில் இதனை நாங்கள் பேசுகின்றோம். அதாவது இவற்றை அறிந்து பேச வேண்டும். காலம், இடம் என்பவற்றை அறிந்து பேச வேண்டும். எந்த நேரத்தில் இதை நாங்கள் பேசுகின்றோம். அதாவது சம்பாசனை ஒன்று இடம்பெறுகின்ற பொழுது, ஒரு விடயத்தை நாங்கள் பேசுகின்ற பொழுது, இந்த விடயம் இந்த நேரத்தில் பேசப்படுகின்றதா, இது பொருத்தமான நேரமா, இந்த விடயத்தில் நான் இந்த விடயத்தை பேசுவது பொருத்தமானதா, இந்த நேரத்தில் இந்த விடயம் பேசப்படுவது பொருத்தமானதா, அதுதான் காலத்தை அறிந்து பேச வேண்டும். இடம், இந்த இடத்தில் இந்த விடயத்தை, எந்த இடத்தில் பேச வேண்டும் என்று இருக்கிறது. ஆகவே சம்பாசனையில் இடம் அறிந்து பேசுதல் அவசியமானதாக காணப்படுகின்றது. ரசபாவம், அதாவது சம்பாசனை ஒன்று இடம்பெறுகின்ற பொழுது, இருவருக்கிடையில் சம்பாசனை ஒன்று இடம்பெறுகின்ற பொழுது ரசபாவம், அதாவது தொனி, ஏற்ற இறக்கம், முகமலர்ச்சி, இந்த மாதிரியான ரசபாவங்களை அறிந்து பேச வேண்டும். அதாவது எப்படி கவர்ச்சிகரமானதாக இருக்க வேண்டும் அந்த பேச்சு. அடுத்து பேச்சில் அர்த்தம் நிறைந்திருத்தல். இருவருக்கிடையில் சம்பாசனை இடம்பெறுகின்ற பொழுது பேச்சொன்று எப்படி இருக்கணும், பொருள்பட அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பேச்சை பேசி பயனில்லை. அதில் எப்படி அந்த பேச்சு அர்த்தமற்றதாக ஆகிவிடும் இறுதியில். ஆகவே பேச்சில் அர்த்தம் நிறைந்திருத்தல் அவசியமாக காணப்படுகிறது. பொருத்தமற்ற சொற்களை பிரயோகிக்காமை. எப்படி பொருத்தமற்ற சொற்களை, அதாவது மடையன், உனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த மாதிரியான விடயங்கள், வார்த்தைகளை, சொற்பிரயோகங்களை பயன்படுத்தவே கூடாது. சம்பாசனையில் இவ்வாறான சொற்பிரயோகங்களை பயன்படுத்துவது தவிர்க்க வேண்டும். அடுத்து இதமும் இங்கிதமாக பேச வேண்டும். அதாவது ஒரு விடயத்தை ஒருவருக்கு எடுத்து சொல்லுகின்ற பொழுது இங்கிதமாக, மிகவும் தெளிவாகவும் இங்கிதமாகவும், அதாவது அவரை எப்படி மீண்டும் மீண்டும் கேட்க வைப்பதற்கு தூண்டலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இவருடைய பேச்சு காணப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த சம்பாசனை சிறப்பானதாக காணப்படும். அடுத்து விடயத்தை தெளிவுடன் கூறல். சுற்றி வளைத்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒரு விடயத்தை பற்றி சுற்றி வளைத்து பேசாமல் நேரடியாக விடயத்தை
தெளிவுடன் சொல்ல வேண்டும். அதாவது நாம் சொல்லுகின்ற விடயம் இன்னொருவருக்கு விளங்கவில்லை என்றால் நாம் சொல்லுகின்ற அதாவது சொல்லப்பட்ட அந்த விடயம் சொல்லப்பட்ட விதம் என்பவற்றில் சில வேளைகளில் குளறுபடிகள் குழப்பங்கள் காணப்படலாம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே விடயத்தை கேட்போனுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும். அடுத்து கவர்ச்சியுடன் பேச வேண்டும். சிலர் அதாவது இருவருக்கிடையில் பேச்சொன்று நடைபெறுகின்ற பொழுது ஒருவர் கேட்பார், ஒருவர் பேசுவார். அந்த பேசுகின்ற நபர் கேட்கின்ற நபரை ஈர்க்கக்கூடிய அளவுக்கு மிகவும் கவர்ச்சிகரமாக பேச வேண்டும். பேச்சில் கவர்ச்சி ஒன்று இருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் இவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு கவர்ச்சி அங்கே காணப்பட வேண்டும் பிள்ளைகள். அடுத்து முரட்டுத்தனமாக பேசக்கூடாது. ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, சம்பாஷணை ஒன்றில் இருக்க வேண்டிய அம்சங்களில் மிக முக்கியமானது இந்த விடயம். முரட்டுத்தனமாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அடுத்து இனிமை, மாண்பு, ரசனையுடன் பேசுதல். இனிமையாக பேசுதல், அதாவது இன்சொல் பேசுதல். வன்சொல் பேசவே கூடாது. எதில்? இந்த சம்பாஷணையின் போது. ஆகவே பிள்ளைகளே, கலை அழகு, கட்டுப்பாடு, ஒழுங்கு, காலம், இடம் அறிந்து பேசுதல், ரசபாவம், பேச்சில் அர்த்தம் நிறைந்திருத்தல், பொருத்தமற்ற சொற்களை பிரயோகிக்காமை, இதமும் இங்கிதமும், விடயத்தை தெளிவுடன் கூறுதல், கவர்ச்சியுடன் பேசுதல், முரட்டுத்தனமாய் பேசாமை, இனிமை, மாண்பு, ரசனையுடன் பேசுதல் போன்ற விடயங்கள் சம்பாஷணை ஒன்றில் இடம்பெற வேண்டிய அம்சங்களாக சொல்லப்படுகின்றது. இந்த விடயங்களை, அதாவது இந்த குறிப்புகளை நீங்கள் பந்திய அமைப்பில் தெளிவாக எழுதிவிட்டு இதற்கு பொருத்தமான மேற்கோள் உதாரணங்களை, குறிப்புகளை நீங்கள் இட்டு எழுதுவது பொருத்தமானதாக காணப்படும். ஆகவே நீங்கள் பந்தி அமைப்பில் நான் உங்களுக்கு அதாவது பாயிண்ட்ஸ் ஃபார்மில் உங்களுக்காக சில குறிப்புகளை அப்படியே தந்திருக்கின்றேன். இவற்றை நீங்கள் பந்தி அமைப்பில் எழுதி அதற்கு பொருத்தமானதாக நீங்கள் மேற்கோள் உதாரணங்களை காட்ட வேண்டும். எனது அன்புக்குரிய மாணவர்களை, நீங்கள் இணைந்திருப்பது யாவும் தமிழ். தொடர்ச்சியாக உங்கள் இறுதி பரீட்சைக்கு உங்களை தயார்படுத்தும் முகமாக எதிர்பார்க்க வினாக்கள் அடங்கிய பல்வேறு காணொளிகளை நான் இங்கே உங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் பிள்ளைகளாகவே. இதனை பார்த்து கேட்டு உங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் இரண்டாவது வினாவுக்கு செல்வோம். இரண்டாவது வினா, கலைத்துவமிக்க சம்பாஷணையின் அவசியம். கலைத்துவமிக்க சம்பாஷணையின் அவசியம். கலைத்துவமிக்க சம்பாஷணை எப்படின்னு கேட்டால் பிள்ளைகள், அதாவது நல்ல கலைத்துவமிக்க சம்பாஷணையாக இருந்தால் அந்த சம்பாஷணை என்ன செய்யும், நீடித்து செல்லும். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கலாம். ஒரு விடயத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சம்பாஷணையானது எப்படி கலைத்துவமிக்கதாக காணப்பட்டால் தொடர்ந்து செல்லும். அப்படி கலைத்துவமற்ற சம்பாஷணை என்ன செய்யும் தெரியுமா, இடையிலே முறிந்து போய்விடும். கலைத்துவம் இல்லாமல் ஒரு விடயம், ஒரு சம்பாஷணை இடம்பெறும் என்றால் அந்த சம்பாஷணை நீடிக்காது. நாங்கள் இன்றைக்கு அதாவது இருவர் உட்கார்ந்து பேசுவோம் என்று ஒரு விடயத்தை பற்றி பேச போகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். இப்படி இருவரும் உட்கார்ந்து பேசுகின்றோம் என்று வைத்துக்கொண்ட பொழுது 2 மணித்தியாலங்கள் வரை நாங்கள் பேசலாம் என்று நினைக்கின்றோம். அப்படி நினைக்கின்ற பொழுது இந்த பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் இருவருக்கிடையில் கலைத்துவம் மிக்கதாக காணப்பட வேண்டும். அப்படி கலைத்துவம் மிக்கதாக காணப்படாவிட்டால் அந்த பேச்சு என்ன செய்யும் தெரியுமா, இடையிலே முறிந்து போய்விடும். நாங்கள் 2 மணித்தியாலங்கள் இருந்து பேசுவோம் என்று நினைத்தோம். ஆனால் இது 10 நிமிடங்களோ இல்லாவிட்டால் 20 நிமிடத்திலோ இந்த பேச்சு நிறைவடைந்து விடலாம். ஏனென்றால் கலைத்துவம் மிக்க சம்பாஷணை தான் நீடித்து செல்லும். கலைத்துவமற்ற சம்பாஷணை இடையில் முறிந்துவிடும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து விளக்கம், தெளிவு காணப்படும். விளக்கம், அதாவது கலைத்துவமிக்க சம்பாஷணை அவசியம் எப்படின்னு கேட்டால் விளக்கம், தெளிவு காணப்படும். இதனால் கருத்து பரிமாற்றத்துக்கு இலகுவானதாக அமையும். ஒரு சம்பாஷணையில் விளக்கம் இருக்க வேண்டும் இல்லையா, மிக முக்கியமான விடயம் என்று நாங்கள் பார்த்தோம் ஏற்கனவே. அடுத்து தெளிவு. இப்படி இருந்தால் கருத்து பரிமாற்றத்துக்கு, அதாவது பேசுவோன் என்ன சொல்லுகின்றான், அங்கே கேட்டுக்கொண்டிருப்பவன் அதை கேள்வியுற்று செவிமடுத்து அதற்கான என்ன பதிலை கொடுக்கின்றான் என்பதற்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும். சம்பாஷணை என்பது கருத்துக்களை பரிமாற்றப்படுகின்ற ஒரு ஊடகமாக காணப்படுகின்றது. ஆகவே பகிரப்படுகின்ற கருத்து எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் தெளிவாக இருக்க வேண்டும், அத்தோடு விளக்கமாகவும் இருக்க வேண்டும். அப்படி விளக்கமாகவும் தெளிவாகவும் இருக்கின்ற பொழுது கேட்போன் கேட்டு ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. அடுத்து பாருங்கள், கூற வந்த விடயம் குறித்து பேசப்படும் வார்த்தையை அதே பொருளில் பிறர் விளங்கிக் கொள்ளக்கூடியவராக கூறுதல். நாங்கள் கூற வந்த விடயத்தை, ஒருவர் ஒரு விடயத்தை கூறுகின்றார். சம்பாஷணையின் போது ஒருவர் ஒரு விடயத்தை கூறுகின்றார். அந்த பேசப்படுகின்ற அந்த வார்த்தையை அதே பொருளில் அவர் விளங்கிக் கொள்கிறாரா என்பதை முதலாவதாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சம்பாஷணையில் ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றோம், ஒரு விடயத்தை பற்றி பேசுகின்றோம். அந்த விடயத்தை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகின்றோம்.
அப்படி அந்த வார்த்தையை நாங்கள் நினைத்த பொருளிலேயே கேட்கின்றவர் விளங்கிக் கொள்கின்றாரா என்பதை முதலில் நாங்கள் அறிந்து கொண்டு விளங்கக்கூடியவாறு பேச வேண்டும். இல்லாவிட்டால் அந்த சம்பாஷணை அவ்வளவுதான், அந்த நினைத்த இலக்கை அடைய முடியாமல் போய்விடும். அடுத்து, கலையழகு மிக்க சம்பாஷணை இனிமையானது. நான் சொன்னேன் ஏற்கனவே, கலைத்துவம் மிக்க சம்பாஷணை, ஒரு சம்பாஷணையில் இருக்க வேண்டிய அம்சங்கள் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். ஆகவே கலைத்துவம் மிக்க சம்பாஷணை அவசியமேனு கேட்டால், அந்த கலையழகு மிக்க சம்பாஷணை என்னன்னு கேட்டால் இனிமையானதாக இருக்கும். பேசிக்கொண்டே இருக்கலாம், கேட்பவரும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அந்த கருத்துக்களை கேட்கின்றவர் அவருடைய கருத்துக்களையும் பரிமாறுவார், இங்கே பேசுபவரும் அவருடைய கருத்துக்களை பரிமாறுவார். அந்த சம்பாஷணையானது மிகவும் இனிமையானதாக காணப்படும். மனதுக்கு எண்ணத்தை தரும் சம்பாஷணை மகிழ்ச்சியை தரும். அடுத்து, நிறைவையும் தருகின்றோம். நல்ல ஒரு சம்பாஷணை இடம்பெற்றது அல்லவா? ஆகவே மகிழ்ச்சியை தரக்கூடியதாக அந்த சம்பாஷணை காணப்படும். எப்படி? இந்த சம்பாஷணை சிறப்பானதாக காணப்பட்டால் கலையழகு மிக்க சம்பாஷணை இனிமையானதாக காணப்படும். அத்தோடு மனதுக்கு மகிழ்ச்சி நிறைவு தருகின்றதாக காணப்படும். ஆகவே கலைத்துவமிக்க சம்பாஷணையின் அவசியம், கலைத்துவமிக்க சம்பாஷணை ஏன் அவசியம் என்ற விடயத்தை நாங்கள் இப்பொழுது இரண்டாவது வினாவில் அந்த விடை குறிப்புகளாக பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்னது போல பிள்ளைகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு வினாவையும் பந்தி அமைப்பில் நீங்கள் எழுதிவிட்டு அதற்கு பொருத்தமான மேற்கோள் வரிகளை நீங்கள் இட்டு எழுத வேண்டும், உதாரணங்களை நீங்கள் இட்டு எழுத வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இது உங்களுக்கு நான் அழகு ரீதியாக இந்த பாடத்தை நான் படித்து கொடுத்து கொண்டிருக்கவில்லை பிள்ளைகளை. இறுதி நேரத்தில் உங்களுக்கு உறுதியோடு செல்வதற்கு, உங்களை ஆற்றுப்படுத்துவதற்காக, இறுதி பரீட்சைக்கு தயார்படுத்துவதற்காகவே நான் உங்களுக்கு வினா விடைகளாக இந்த பகுதிகளை தந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இதன் போது ஒவ்வொரு அழகையும் நான் வினாவிடை பகுதிகளாக தருவது உங்களுடைய எதிர்காலத்தில் நீங்கள் இன்னும் எஞ்சியிருக்கும் நாட்களில் இறுதியாக நீங்கள் சந்திக்க போகின்ற அந்த இறுதி பரீட்சையில் எவ்வாறு விடை எழுத வேண்டும், அந்த விடை குறிப்புகளை தான் நான் தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த விடை குறிப்புகளை நீங்கள் கவனமாக பார்த்து கொப்பியில் எழுதி வைத்துக்கொண்டு பயிற்சி எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு நன்றாக இருக்கும். அதை விடுத்து இப்பொழுது நீங்கள் இந்த பாட அழகை படித்து நிறைவு செய்திருப்பீர்கள். பாடசாலையிலோ இல்லாட்டி உங்களுடைய பிரத்யேக வகுப்புகளிலோ நீங்கள் படித்து இந்த பகுதியை நிறைவு செய்திருப்பீர்கள். ஆகவே உங்களை மீண்டும் நான் ஊக்கப்படுத்துவதற்காகவும் உற்சாகப்படுத்துவதற்காகவுமே இந்த வினாவிடை பகுதியை தந்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாங்கள் செல்ல இருப்பது பிள்ளைகள் மூன்றாவது வினா. கட்டுரையில் இடம்பெறும் வரலாற்று சம்பவங்களை பற்றி குறிப்பிடுங்க அப்படின்னு ஒரு வினா வந்தால் பாருங்கள், கட்டுரையில் இடம்பெறும் வரலாற்று சம்பவங்கள் பற்றி குறிப்பிடுக அப்படி ஒரு வினா வந்தால் ராயர் தெனாலிராமன் கதையை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். உங்களுக்கு தான் தெரியும், இந்த பகுதியை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். உங்களுக்கு நன்றாக இந்த பகுதி தெரியும். நான் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பது வினாவிடை குறிப்புகள். ராயர் தெனாலிராமன் கதை. ஒரு நாள் ராயர் அர்த்தமில்லாமல் தெனாலிராமன் மீது என்ன செய்கின்றார்? கோபித்துக் கொண்டு, ராமா, நீ சிறிது காலத்துக்கு தலைமறைவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ராயர் என்ன செய்கின்றார்? ராயருடைய சமஸ்தானத்திலே ராயர் என்ன செய்கின்றார்? அர்த்தமில்லாமல் தெனாலிராமனை பகைத்து கோபித்துக் கொள்ளுகின்றார். அப்படி கோபித்துக் கொண்டு சொல்லுகின்றார், ராமா, நீ சிறிது காலத்துக்கு தலைமறைவாய் இருக்க வேண்டும் என்று கட்டளை இடுகின்றார். இந்த தெனாலிராமனை பற்றி நமக்கு தான் தெரியுமே. இந்த கட்டளையை நிறைவேற்றுவதாக கருதி தெனாலிராமன் என்ன செய்தான் தெரியுமா? சட்டியை தலையில் வைத்து தலையை மூடிக்கொண்டு ராயரின் முன்னால் போய் தலையை மறைத்து கொண்டே நிற்கின்றார். இந்த சம்பவம் கட்டுரையோடு தொடர்பு படுத்தப்படும் விதம் இவ்வாறு விகடமாகவும் விபரீதமாகவும் அர்த்தம் செய்யக்கூடாது. ஒரு விடயத்தை உண்மையாகவும் இயற்கையுமான அர்த்தத்தில் கொள்ள வேண்டும் என்பதோடு சம்பாஷணை ஒன்றில் இந்த விடயம் அவசியம் என்பதையும் எடுத்து காட்டுகின்றது. கட்டுரையில் இடம்பெறும் வரலாற்று சம்பவத்துக்கு இந்த ராயர் தெனாலிராமனுடைய அந்த அங்கே இடம்பெறுகின்ற அந்த கதையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். ஒரு சம்பாஷணையில் நீங்கள் தலைமறைவாக இரு என்று சொல்லுகின்ற பொழுது ராயர் அதை தெனாலிராமன் எப்படி விளங்கி கொண்டார், எவ்வாறு நடந்து கொண்டார், இப்படியாக ஒரு சம்பாஷணை இடம்பெறக்கூடாது. தான் சொல்லுகின்ற அந்த விடயத்தில் எப்படி சொல்லப்படுகின்ற விடயம் உண்மையாகவும் இயற்கையுமான அர்த்தத்தில் கொள்ள வேண்டும் என்பதே இந்த சம்பாஷணையுடைய இந்த விடயம் அவசியம் என்பதையும் சுட்டிக்காட்டு. ஆகவே கட்டுரையில் இடம்பெறும் வரலாற்று சம்பவங்கள் தொடர்பாக கேட்டால் நீங்கள் இந்த ராயர் தெனாலிராமன் இந்த கதை பகுதியை நீங்கள் எழுத வேண்டும். சரி, அடுத்து பாருங்கள், காந்தி இர்வின் ஒப்பந்தம். இதுவும் இந்த கட்டுரையில் இடம்பெறும் வரலாற்று சம்பவங்களுடைய அந்த வினாவுக்கான தொடர்ச்சியான விடை பகுதியாக காணப்படுகிறது. காந்தி இர்வின் ஒப்பந்தம், காந்தியின் சம்பாஷணை சுவாரஸ்யம். காந்தி இர்வின் ஒப்பந்தம் அது ஒரு வரலாற்று சம்பவத்தில் இடம்பெற்ற ஒரு அம்சம். அந்த அம்சத்தை உங்களுக்காக வரலாற்று சம்பவங்கள் என்று கேட்டால் இந்த பகுதியை நீங்கள் குறிப்பிட்டு எழுத வேண்டும்.
பாருங்கள் அந்த பகுதியை. காந்தியின் சம்பாஷணை சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருந்ததால் தான் விடியற்காலை வரை காந்தி இர்வின் இருவருக்கிடையில் சம்பாஷணை தொடர்ந்தது. இருவருக்கிடையில், அதாவது காந்தி இர்வின் ஒப்பந்தம் தொடர்பாக நீங்கள் பாடப்பரப்பில் நன்றாகவே படித்திருப்பீர்கள். ஆகவே இவர்களுடைய சம்பாஷணை விடியற்காலை வரை தொடர்கின்றது என்று கேட்டால் எப்படி இருந்திருக்க வேண்டும்? அந்த சம்பாஷணை சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரமே பிள்ளைகளை இந்த சம்பாஷணை திருப்திகரமாக விடியற்காலை வரை தொடர்ந்திருக்க கூடிய வாய்ப்பு காணப்பட்டது. இல்லை என்றால் என்ன செய்யும்? இந்த சம்பாஷணை இடையில் முறிந்து போய்விடும். இவ்வரலாற்று சம்பவத்தினூடாக சம்பாஷணை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதும் சம்பாஷணையின் பண்பும் வெளிப்படுத்தப்படுகின்றது. ஒரு சம்பாஷணை எப்படி இருக்க வேண்டும்? சுவாரஸ்யமானதாக இருக்க வேண்டும், பயனுள்ளதாக இருக்க வேண்டும், கலைத்துவமிக்க சம்பாஷணையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சம்பாஷணையானது எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அந்த சம்பாஷணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கும், இடையில் முடியாது. இந்த காந்தி இர்வினுடைய ஒப்பந்தம் தொடர்பான சம்பாஷணையும் அப்படிதான் விடியற்கால வரை தொடர்ந்திருக்கின்றது என்று கேட்டால் இவர்களுடைய சம்பாஷணை எவ்வாறு இருந்தது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பாஷணையுடைய விசேடமான பண்பாகவும் கொள்ள முடிகிறது. அடுத்து ஸ்பிளாஸ், அதாவது நீங்கள் இந்த பகுதியை படித்திருப்பீர்கள். ஸ்பிளாஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம் மாறிப்போன சம்பவம். ஸ்பிளாஸ் என்ற வார்த்தையின் அர்த்தம் மாறிப்போனதால் கூற வந்த கருத்தை, அதாவது மாறிப்போனது. ஸ்பிளாஸ் என்றால் முறிந்து போனது என்று அதாவது எடுத்துக்கொண்டார்கள். ஒரு முரண்பட்ட கருத்தை எடுத்துக்கொண்டதால் ஏற்பட்ட விபரீதங்களை பற்றி நாங்கள் பாடப்பரப்பில் பார்த்தோம். இங்கே இந்த வரலாற்று சம்பவங்களாக ஸ்பிளாஸ் என்ற அந்த வார்த்தையினுடைய பகுதியை நான் உங்களுக்கு இணைத்திருக்கிறேன் பிள்ளைகளே. ஸ்பிளாஷ் என்றால் வார்த்தையின் அர்த்தம் மாறிப்போன சம்பவம். ஸ்பிளாஷ் என்ற வார்த்தையின் அர்த்தம் மாறிப்போனதால் கூற வந்த கருத்தே மாறிப்போனது அல்லவா? கூற வந்த கருத்தை, ஒரு விடயத்தை நாங்கள் வேறு விதமாக புரிந்து கொண்டோமானால் நாங்கள் என்ன செய்வோம்? அது வேறு விதமாக அந்த அர்த்தம் புரிந்து கொண்டால் அந்த விடயமே மாறி போய்விடும், பெரிய ஒரு குளறுபடியை ஏற்படுத்திவிடும். இந்த பிளாஷ் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை வேறு விதமாக புரிந்து கொண்டதன் காரணமாக பல விபரீதங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு காணப்பட்டது. இதனூடாக சொல்லும் விடயத்தை பிறர் அறியக்கூடாது என்ற வகையில் பேசாமை. சில பேர் அப்படியே இந்த வாண்மை துவமாக வித்துவச்சரிக்கையில் பேச முற்படுகின்ற பொழுது கீழே உள்ள, அதாவது அந்த பேச்சை கேட்பவர்கள் சில பேர் விளங்கிக் கொள்ள முடியாது. சிலவர்களுடைய எழுத்தும் அப்படித்தான் காணப்படும், பேச்சும் அப்படித்தான் காணப்படுகிறது. சில பேர் சொல்லுகின்ற விடயம் அவர் என்ன சொல்லுகின்றார் அப்பா ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. அவருடைய வித்துவச்செருக்கை அவருடைய பேச்சில், பொதுவான பேச்சில் காட்ட முடியாது. இந்த பிளாஷ் என்ற வார்த்தையை வேறு விதமாக, அதாவது காட்ட வேண்டும் என்பதற்காக புரிந்து கொண்டவர் வேறு விதமாக புரிந்து கொண்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தி வேறு விதமாக புரிந்து கொண்டதன் காரணமாக விபரீதமான நிலைகள் ஏற்பட்டது. ஆகவே அதாவது இங்கு என்ன சொல்ல வருகின்றார்கள் என்று கேட்டால், ஒரு விடயத்தை சொல்லுகின்ற பொழுது பிறர் அறியக்கூடாது என்ற வகையில் பேசாமை, கூறும் பொருளை பிறர் அதே பொருளில் புரிந்து கொள்ளுமாறு கூறல், பொறுப்பற்ற மேதாவிகள் சம்பாஷணையில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற விடயங்கள் இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. பொறுப்பற்ற மேதாவிகள் தான் எவ்வளவோ கற்றிருக்கலாம், பெரிய அதாவது வான்மை நம்மிடம் என்ன செய்யலாம் நிறைந்திருக்கின்றான், பெரிய அறிவு புத்திஜீவிகளாக நாங்கள் காணப்படலாம். இருந்தாலும் ஒரு சம்பாஷணை இடம்பெறுகின்ற பொழுது அந்த சம்பாஷணை காலம், எந்த இடத்தில் பேசுகின்றோம், எவ்வாறான விடயங்களை பேச வேண்டும் போன்ற விடயங்களை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் சம்பாஷணை செய்பவர்கள் கடைபிடிக்க வேண்டும். எங்களுடைய வித்துவச் செருக்கை கொண்டு போய் அந்த இடத்தில் வித்துவச் செருக்கான வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது அங்கே புரிந்து கொள்பவர்கள் வேறு விதமாக அதனை புரிந்து கொண்டு மாற்று, அதாவது கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்கள். ஆகவே சம்பாஷணையின் போது இந்த ஸ்பிளாஷ் என்ற வார்த்தையின் அர்த்தம் மாறிப்போன அந்த விடயத்தை வரலாற்று குறிப்பாக நீங்கள் குறிப்பிட வேண்டும். ஆகவே கட்டுரையில் இடம்பெறும் வரலாற்று சம்பவங்கள் என்று ஒரு வினா வந்தால் பிள்ளைகள், ராயர், தெனாலிராமன் மற்றும் காந்தி இர்வின் ஒப்பந்தம் தொடர்பான விடயங்கள், ஸ்பிளாஷ் என்ற அந்த சொல்லின் அர்த்தம் மாறிப்போன கதையையும் நீங்கள் எழுத வேண்டும். எனது அன்புக்குரிய மாணவர்களை, இந்த முறை 2024ஆம் ஆண்டு பரீட்சை எதிர்நோக்கும் மாணவர்களுக்காக வந்துவிடலாம் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற சம்பாஷணை ஒரு கலை என்ற பகுதியிலிருந்து உங்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட வினாக்கள், அந்த வினாக்களுக்குரிய விடை குறிப்புகளை நான் வழங்கி கொண்டிருக்கின்றேன். பிள்ளைகள் மிகவும் கவனமாக இருந்து இந்த வினாக்களுக்கான விடை குறிப்புகளை கேட்டு பார்த்து கொப்பியில் எழுதி வைத்துக் கொண்டால் உங்களுக்கு நன்மையாக அமையும். ஏனென்றால் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் எஞ்சி இருக்கிறது. இந்த காலத்தில் பிள்ளைகளை, எனது அன்புக்குரிய தங்கங்களை, சிறப்பாக நீங்கள் கல்வியில் முழு மூச்சாக, உங்களுடைய சுய கற்றலில் முழு மூச்சாக நீங்கள் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் சிறப்பான ஏசித்தியை பெற்று பல்கலைக்கழகம் செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆகவே முழு மூச்சாக நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டு, நாங்கள் அதாவது இறுதி வினாவுக்கு செல்ல இருக்கின்ற பிள்ளைகள், அதாவது ஆசிரியர் தான் கூற வந்த விடயத்தை வலியுறுத்த கையாண்ட உத்தி. ஆசிரியர் தான் கூற வந்த விடயத்தை வலியுறுத்த கையாண்ட உத்தி.
அதாவது தான் எடுத்துக்கொண்ட விடயத்தை சம்பாசனை என்பது என்ன, அந்த ஒரு சம்பாசனை எப்படி இருக்க வேண்டும், கலைத்துவமிக்க சம்பாசனை ஒன்றில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள், அதாவது கலைத்துவமற்ற ஒரு சம்பாசனை இடம்பெற்றால் என்ன நடக்கும் போன்ற விடயங்களை கட்டுரை ஆசிரியர் இங்கே சிறப்பாக எடுத்து காட்டுவதற்காக அதற்காக வாசகரிடம் கொண்டு சேர்ப்பதற்காக சில உத்திகளை கையாண்டிருப்பார். அந்த ஆசிரியர் தான் கூற வந்த விடயத்தை வலியுறுத்த கையாண்ட உத்திகள் எவை என அந்த விடயத்தை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். பார்ப்போம் அந்த வினாவுக்கான விடை குறிப்பை. ஆசிரியர் தான் கூற வந்த விடயத்தை வலியுறுத்த கையாண்ட உத்திகள். முதலாவது விடை குறிப்பு, உரையாடல்களை இயல்பான பேச்சு வழக்கில் பயன்படுத்தியிருத்தல். அதாவது இந்த விடயத்தை கொண்டு போகின்ற பொழுது இவர் பயன்படுத்திய உத்தியாக உரையாடல்களை எப்படி செய்கின்றார், இயல்பான பேச்சு வழக்கில் பயன்படுத்தியிருக்கின்றார். அவன் பரம அசடு அல்லவா, அழுதாலும் சுரத்தோடு அழ வேண்டும் என்பது அவனுக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியுமா போன்ற பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை அந்த வாக்கியங்களை இங்கே பயன்படுத்தியிருக்கிறார். வரலாற்று சம்பவங்களை செய்திகளை எடுத்துக்காட்டுதல். உதாரணத்துக்கு காந்தி இருவின் ஒப்பந்த பேச்சை நாங்கள் இங்கே உதாரணமாக எடுத்துக்காட்ட வேண்டும் பிள்ளைகள். அடுத்து நகைச்சுவை இலையோடும் கதைகளை கூறுதல். ராயரின் சமஸ்தானத்தில் தெனாலிராமனது செயல், அதாவது நகைச்சுவை, அதாவது ராமா நீ சிறிது காலம் என்ன செய்ய வேண்டும், தலைமறைவாக இருக்க வேண்டும் என்று ராயர் அங்கே தெனாலிராமனுக்கு கட்டளையிடுகின்ற பொழுது தெனாலிராமன் என்ன செய்தான் என்று நாங்கள் பார்த்தோம் அல்லவா, அது ஒரு நகைச்சுவையாக காணப்பட்டது. ஆகவே நகைச்சுவை இலையோடும் கதைகளை கூறுதல். அந்த தெனாலிராமன் சட்டியை தலையிலே மறைத்து கொண்டு தனது தலையை சட்டியால் மறைத்து கொண்டு தெனாலிராமன் ராயர் முன்பால் வந்து நின்ற பொழுது அது ஒரு நகைச்சுவை தருவதாக காணப்பட்டது. ஆகவே நகைச்சுவை இலையோடும் கதைகளை கூறுவதாக இங்கே காணப்படுகின்றது. இவர் கையாண்ட, அதாவது வலியுறுத்த கையாண்ட உத்தியாக இதனை நாங்கள் கொள்ள முடியும். அடுத்து சொற்பொருள் விளக்கம் கூறுகின்றார். பதார்த்தம் என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை சொல்லுகின்றார். அதாவது பதார்த்தம் என்ற சொல்லுக்கு இங்கே அர்த்தத்தை சொல்லுகின்றார். அதுக்கு அதாவது விளக்கம் ஒன்றையும் இங்கே தருகின்றார். அதனை உதாரணமாக காட்டி நீங்கள் எழுத வேண்டும். வினாக்களினூடாக சிந்திக்க வைத்தல். சில வினாக்களை எழுப்பி சிந்திக்க வைக்கின்றார். காந்தி எழுதினாலும் பேசினாலும் ஏன் சுவாரஸ்யமாக இருக்கிறது, அதாவது சம்பாசனை ஒன்று எப்படி இருக்க வேண்டும், காந்தியினுடைய பேச்சு எப்படி சுவாரஸ்யமாக இருக்கின்றது, அவருடைய சம்பாசனை கலைத்துவம் மிக்கது, சுவாரஸ்யம் மிக்கது, ரசபாவம் மிக்கது, கவர்ச்சி மிக்கது, இப்படி காந்தியுடைய பேச்சு எப்படி இவ்வாறு காணப்படுகின்றது என்ற வினாவை எங்களிடம் அப்படி எழுப்பிவிட்டு செல்கின்றார். இப்படி வினாக்களை எழுப்புகின்ற பொழுது வாசகன் என்ன செய்கின்றான், இந்த கட்டுரையை வாசிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஏக்கம், அதாவது ஆர்வம் வாசகன் மனதிலே ஏற்படுகின்றது. ஆகவே வினாக்களினூடாக வாசகரை சிந்திக்க வைக்கின்ற ஒரு தன்மையை அந்த உத்தியை இங்கே கையாண்டிருக்கின்றார் என்றுதான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்து வடச்சொற்களின் பயன்பாடு. சம்பாசனை, ரசபாவம், பிரயோகம், குதர்க்கம் போன்ற வட மொழி சொற்களை கையாண்டிருக்கின்றார் இந்த கட்டுரை ஆசிரியர். அடுத்து சிந்திக்க வைக்கும் தொடக்கத்தையும் முடிவையும் முன்வைத்தல். சிந்திக்க வைக்கின்ற தொடக்கத்தை முடிவையும் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். அதாவது ஒரு சம்பாசனை, இவ்வளவு நாள் நாங்கள் கூட பேசிக்கிட்டு இருந்திருப்போம், இருவருக்கிடையில் பேச்சு ஒன்று கூட நடந்திருக்கும். ஆனால் நாங்கள் எவ்வளவோ தவறுகள் விட்டிருப்போம், முரட்டுத்தனமாக பேசியிருக்கலாம், அதாவது கலைத்துவமற்ற முறையில் பேசியிருக்கலாம். சில வேளைகள் இப்படியான சம்பாசனை, எங்களுடைய சம்பாசனை ஏன் இவ்வாறு முடிவடைந்தது, அதாவது மணித்தியால கணக்கில் பேச இருந்த ஒரு சம்பாசனை சில நிமிடங்களிலே முடிந்து போனதற்கான காரணம் என்னவென்று அறிந்து கொண்டு இந்த சம்பாசனை என்ற ஒரு கலை என்ற கட்டுரை இங்கே உதவுகின்றது. ஆகவே மேற்சொன்ன அந்த உரையாடல்களை இயல்பான பேச்சு வழக்கில் பயன்படுத்தி இருத்தல், வரலாற்று சம்பவங்களை செய்திகளை எடுத்து காட்டுதல், நகைச்சுவை இலையோடும் கதைகளை கூறுதல், சொற்பொருள் விளக்கம் கூறுதல், வினாக்களினூடாக சிந்திக்க வைத்தல், வட சொற்களை பயன்படுத்தி இருத்தல், சிந்திக்க வைக்கும் தொடக்கத்தையும் முடிவையும் முன்வைத்தல் போன்ற விடை குறிப்புகளை, அதாவது இறுதி வினாவுக்காக ஆசிரியர் தான் கூற வந்த விடயத்தை வலியுறுத்த கையாண்ட உத்திகள் என்ற அந்த வினாவுக்கு நீங்கள் விடை குறிப்புகளாக எழுத வேண்டும். எனது அன்புக்குரிய மாணவர்களே, தங்கங்களே, அதாவது சம்பாசனை ஒரு கலை என்ற அந்த வினாக்களுக்கான விடை குறிப்புகளை இந்த வருடம் வந்துவிடுமோ என்ற பெரிய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற எனது அன்புக்குரிய மாணவர்களுக்கு எதிர்பார்க்கும் வினாக்கள் அடங்கிய விடை குறிப்புகளை நான் தந்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே இந்த வினாக்களுக்குரிய விடை குறிப்புகளை நீங்கள் அப்படியே பார்த்து கேட்டு இந்த காணொளிகளை அப்படியே ஸ்கிப் செய்து தள்ளிவிடாமல் தொடர்ச்சியாக தொடர்ந்து முழுமையாக இந்த காணொளிகளை பார்த்து இந்த காணொளியில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்களை விடை குறிப்புகளில் உங்களுடைய கோப்பிகளிலும் எழுதி வைத்துக்கொண்டு பயிற்சி எடுக்குமாறு கேட்டுக்கொண்டு, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த தளத்தை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் உங்கள் ஊக்கமே எனது ஆக்கம். தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு பலவிதமான எதிர்பார்க்கை காணொளிகளை வழங்க காத்திருக்கின்றேன். ஆகவே மீண்டும் ஒரு
அதாவது அழகினூடாக எதிர்பார்க்கை வினா விடை குறிப்பினூடாக சந்திப்போம், கலந்து சிந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் உங்கள் அன்பின் ஆசான் கணாசர். வணக்கம் பிள்ளைகளே.